தட்டி சொல்லுங்க. தூங்கிட்டே பைபிள் வாசிக்காதீங்க. தூங்கிட்டே பிரசங்க கேட்கிற மாதிரி சொல்லுங்க. தூங்கிட்டே பிரசங்க கேட்கிற மாதிரி தூங்கிட்டே பைபிள் வாசிக்காதீங்க. You have to help yourself. You have to help yourself. நீங்களே உங்களுக்கு உதவி செய்யுங்க. பைபிள் கடவுளுக்காக வாசிக்காதீங்க. இந்த நாட்களில் ஜீசஸ் டிவியில் ஒரு சத்தம், நீங்கள் வேதம் வாசித்தீர்களா, நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். அப்படிலாம் இல்லை. அப்படி அவரும் கேட்க முடியும். எனக்கு தான் நல்லது. நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை இளைப்பாற பண்ணும். நம்ம வாசிக்கும் போது நம்ம அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம ஆத்மாவை அடக்கி அமரப்படும். அந்த எண்ணத்தோட வாசிக்கிறீங்க. பிடிக்க போகிறேன். கவனிங்க. மாத்திரை போடுவோம். நீங்க டாக்டருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு பேராசிட்டமால், ஆன்டிபயோட்டிக் மாத்திரை பார்த்து அவன் டாக்டர் வருத்தப்படுவது அவர் எழுதி கொடுத்துதான் இருக்காரு. அவருக்காக மாத்திரையை சாப்பிடுவான். அதான் தெரிஞ்சு நீங்க எனக்காக வராதிங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நடக்குது என்று சொல்லிட்டு அவன் வேதத்தை வாசிக்கும் பொழுது legalistic religious mindset, read it and help yourself. இந்த வல்லமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தை, என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிற வார்த்தை, அதுல ஜீவன் இருக்கிறது. அது பரிபூர்ண ஜீவன். இது இப்ப என்னோட ஊழியம் செய்யும்படி நான் அர்ப்பணிக்கிறேன் என்று உங்களை திறந்து அர்ப்பணித்து ஒப்புக்கொள்ளலாம். மினிஸ்டர் அவன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இங்க வந்து செய்ய போறீங்க? அவன் எல்லா முடிவுகளையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் எட்டி உதச்சதுல என்னோட கூட சொன்ன, நான் முடிவெடுக்க மாட்டேன். கர்த்தர் என்னை பேசி நடத்த போகிறார். அவங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவர் சத்தத்தை கேட்க என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ண போகிறேன். அவருடைய வசனத்தை பிடிக்க போகிறேன். அந்த களங்கம் இல்லாத ஞான பாலை கொண்டு என் ஆத்மாவை பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ண போகிறேன். அவன் சொல்லல நேரம் ஒதுக்கி செய்ய. அவன் சில நேரங்களில் பைபிள் வேத நல்ல வேர்ட் ரிச் சர்மன், வசனம் நிறைந்த பிரசங்கம், விசுவாசம் ஊட்டுகிற பிரசங்கம். நீங்க மனமடிவாகி கடுமையான வேலை, வேதனைக்குரிய வேலை. இந்த பைபிள் வாசிக்கிறது ரொம்ப டயரிங்கா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வேர்டு டைட்டில்ஸ், டூல்ஸ் எல்லாம் எல்லா செய்தியிலையும் டைட்டில் போட்டு வச்சிருக்கீங்களா? டூல்ஸ் போட்டு வச்சிருக்க சீக்கிரம். எல்லா செய்தியிலையும் தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் தேடி திரும்ப எந்த தலைப்பு உங்களுக்கு தேவையான தலைப்பு நீங்கள் கேளுங்க. அந்த வசனத்தை நீங்க கேட்கும் போதே ஸ்கிரீன்ல வசனம் வரும்போதே பைபிளை திறந்து அதை பென்சிலால மார்க் பண்ணுங்க. Somehow get into a fellowship with the word. இந்த வார்த்தை உங்கள் ஆத்மாவை அடக்கி அமர